ஐயா நீங்கள் மாநாடு மயிலாடு தானே பார்த்துருக்கீங்க. ஒரிஜினல் மாநாடு பார்த்துருக்கீங்களா? திமுக மதுரைக்கு வாங்க சரிங்களா. ஒரிஜினலான மாநாடை பார்க்கணுன்னா இவங்களை மதுரைக்கு வர சொல்லி. ஏன்னா இவங்கெல்லாம் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துகிற ஆளுங்க. மலையை பொழிஞ்சாருன்னா என்ன பண்ணுவேன்? ஆட பைத்தியக்கார கூட்டமே. என்ன பைத்தியக்கார கூட்டம்? இப்பதான் புரியுதாமா உனக்கு? வர்ண பகவான்ட்ட பர்மிஷன் வாங்கணும். திமுக அப்படிதான் வாங்குறீங்களா? புயல் சின்னம் பகுத்தறிவு சித்தாந்தம் தான். ஏன் அப்படியே கலைஞர் போய் கேட்க சொல்ல வேண்டியதானே? ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. கலைஞர் போய் கேட்க சொல்லு. 8 மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட். யோ சரியா? ஆகையினால அதை இழுத்துட்டு கிடக்கு. கூடி சீக்கிரம் பால் ஊத்துறோம். மதுரையில வச்சு பால் ஊத்துறோமா? இழுத்துட்டு கிடக்கு எல்லாமே. பால் ஊத்துறோம், குடிச்சிட்டு மதுரையில எல்லாரும் கடைசியா ஒரு தடவை பாத்துக்கங்க. என்ன திமுக ஆட்சியை வந்து குழி தோண்டி புதைக்க போறோம் பாத்துக்கன்ட்டு குழிக்குள்ள போட்டு மூடிட்டு பால் ஊத்திட்டு வந்துட்டீங்களா ஐயா? இதோட முடிஞ்சது. இந்த இப்போ வந்து நீங்க அடுத்து நாங்க தான் தமிழக வெற்றி கழகம் தான் இந்த மாநாட்டு மூலயமா அதை நிரூபிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து 2 ஆண்ட கட்சி இருக்கு. மூணாவதா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய, அதாவது மூணாவதா பெரிய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களால பண்ணிட்டு இருக்காது. நீங்க போமா ஆண்ட கட்சி இந்த கட்சின்ட்டு பாரு. உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. என்ன? எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த மாப்பிள்ள? 300 தடவை மாமா மாமான்னு எந்த மாப்பிள்ள? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்ப வந்து நேத்து வரைக்கும் சீமான் மாப்பிள்ள இருந்தாரு. அவரும் மாப்பிள்ள தான், நீ மாப்பிள்ள தான். எத்தனை மாப்பிள்ள? என்ன யாரெல்லாம் மாமான்னு கூப்பிடுறீங்களோ நீங்க எல்லாம் மாப்பிள்ளையா தான். மாமா தமிழ்நாடே கூப்பிடும். ஆமா. ஒரு அரசியல் தலைவன்னாக்கா ஒரு பண்பு இருக்கணும், ஒரு நெறிமுறை இருக்கணும், ஒழுக்கமான பேச்சு இருக்கணும். அணிலே ஓரமாக போய் விளையாடு. நீ எங்கே போய் விளையாண்டுட்டு இருந்த இவ்வளோ நாளா? சொல்லு பாப்பா. நீ தமிழ் மக்களுக்காகன்னு சொல்லி போராடுறேன்னு சொல்லிட்டு திரள் நிதி பிச்சை எடுத்து தான் வாழ்றேன்னு சொன்னியா? எந்த தலைவராவது மேடையை விட்டு இறங்கி போய் சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லாதப்பயே இந்த ஆட்டம் ஆடுறேன்னா உன் கையில் அதிகாரம் எப்படி கிடைக்கும் உங்கள்கிட்ட? என்ன? அதனால தான் உன்னை 15 வருஷமாக கூப்பில் உட்கார வச்சுருக்காங்க. புரியுதா? அதாவது சொல்லலாமையா? சும்மாரியா? என்ன சொல்லட்டுமா? என்ன சொல்லு. நாங்க என்ன பயமா? எங்களுக்கு என்ன பயமா? நாங்க மக்கள், எங்க மக்கள். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ராவுதர் இப்ராஹிம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். 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 இப்போ வந்து மாநாடு எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருக்குமா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து ட்ரோன் உள்ளே இறக்கி, திமுக வழக்கமாக ட்ரோன் இறக்கினால் நைட் நேரத்தில் லைட்டை மட்டும் தான் மேலே அடித்து காட்டும். ஆனால் இந்த முறை இந்த ட்ரோனை மிகச்சரியாக எதுக்கு பயன்படுத்துன்னு தெரியாதுல்ல இவங்களுக்கு. ஐயா நீங்கள் மாநாடு மயிலாடு தானே பார்த்துருக்கீங்க. ஒரிஜினல் மாநாடு பார்த்துருக்கீங்களா? திமுக மதுரைக்கு வாங்க சரிங்களா. ஒரிஜினலான மாநாடை பார்க்கணுன்னா இவங்களை மதுரைக்கு வர சொல்லி. ஏன்னா இவங்கெல்லாம் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துகிற ஆளுங்க. இவர்கள் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அவ்வளோ கூட்டம் ஒரு கிட்டத்தட்ட 15-25 லட்சம் பேர் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டத்தில் மருத்துவ உதவி தேவைப்படும் பொழுது 25 கிலோ வரைக்கும் அதாவது வந்து தூக்கிட்டு போக முடியும் இந்த ட்ரோனில். ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி இறக்குறாங்க. ஸோ மெடிசன் கொண்டு போகிறதா இருக்கட்டும், குடிநீர் கொண்டு போகிறதா இருக்கட்டும், முக்கியமான விஷயங்கள் எடுத்து கொண்டு போய் அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு ட்ரோன் இறக்குறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ மழை வந்தாலும் பார்த்தீங்கன்னா நீர் வந்து காலில் படாத அளவுக்கு க்ரீன் மேட்லாம் போட்டு அவங்க அந்த சேரும் சகதியும் ஆகாத மாதிரியான விஷயம் பண்ணுறது. பைப்லைன் போட்டதாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட எல்லா பாதுகாப்பு அம்சங்களையும் செய்யக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சாச்சு. இனி மதுரை காலத்தில் திமுக முடிச்சு விடுறது மட்டும் தான் வேலையாக இருக்குமே தவிர அன்னைக்கு அட்டி என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா? நாசமா போறதுக்கு தேதியும் டைமும் குறிக்கிறானுங்க. இத போய் பெரிய விஷயம். யாரு நாசமா போறாங்க? யாரு நாசமா? திமுக தான் நாசமா. திமுக நாசமா போறதுக்கு எப்படி சொல்றீங்க? டிவிக்கே தான் நாசமா போறாங்க. எவனாவது முட்டா பையில மழை பெஞ்சா சகதிக்கு மேட்டு போடுறேன் அப்படின்னா அப்ப எவ்வளவு வயக்காட்டுல காங்கிரீட் போட்டு போறீங்க. யாரு முட்டா? காங்கிரீட் போட்டா அவன் வயலுக்கு சொந்தக்காரன். நம்ம தலைவர் தரையில நடக்க கூடாது. கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. சரிமா, தொண்டர்கள் கஷ்டப்படக்கூடாது, தொண்டர்கள் கஷ்டப்படக்கூடாது. நீ பீர் கொடுத்தீங்க எல்லாத்துக்குமே எல்லாம் செய்வாரு. பீர் கொடுத்தாங்க. கேளு, நீங்க என்ன கொடுக்க போறீங்க? நாங்க வந்து குடிநீர்,
மாநாட்டுல வந்து பெண்கள் அதிகமா பங்கேற்கிறாங்க. சோ அவங்களுக்கான வசதிகளும் இங்க வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பெண்கள் சொல்றாங்க. அதிகமா கலந்து கொள்வதால வந்து அங்க திமுக நபருக்கு அனுமதி இல்லை. அது குறிப்பா இந்த மாதிரி நபருக்கு அனுமதியே இல்லைங்க. சரியா ஐயா? பெண்கள் தெரியாதனமா அங்கிட்டு வந்துட போறீங்க. இங்க பாருங்க, வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சிருவாங்க. எங்க தலைவரா இடுப்பை பிடிச்சிட்டு ஆடினாரு. தெரியாதா? என்ன தெரியாதா? எங்க தலைவர் எந்த பாக்கலையா? இடுப்பை உங்க பிடிச்சாரு? சின்னவர் நான் ஆனதெல்லாம் பார்க்கல. உங்க சின்னவர் ஆனதெல்லாம் பாக்கல. எல்லாம் அப்படி எல்லாம் ஆடல. என்ன அப்பா? ஆமா, சும்மா அதான் சொல்லல. அதாவது சொல்லலாமா ஐயா? சும்மாரியா? என்ன என்ன சொல்லட்டுமா? என்ன சொல்லு. நாங்க என்ன பயமா? எங்களுக்கு என்ன பயமா? நாங்க மக்கள், எங்க மக்கள். இது சரியான பைத்தியம் கிடையாது, சரியாகாத பைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரி. சினிமாவை கொண்டு வந்து திடீர்னு கொண்டு வந்து இப்போ அரசியலுக்குள்ள திணிச்சுக்கிட்டு தேவையில்லாமல் பேசுகிறாங்க. இவங்களால தர்க்க ரீதியாக பேசுறதுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமாக பேசுறதா உங்களுடைய வேலையாக இருக்குமே தவிர, இங்க பாருங்க, பெண்கள் குழந்தைகள்லாம் அதிகமாக வருவதால் உங்களுக்கு அங்கே அனுமதி இல்லை. சாரி, நீங்கள் துண்டு போட்டு வந்தாலும் மாநாடு நடக்குமான்னு பாரியா? அது ஏற்கனவே நான் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் 80% மலையை பொழிஞ்சாருன்னா என்ன பண்ணுவேன்? ஆட பைத்தியக்கார கூட்டமே. என்ன பைத்தியக்கார கூட்டம்? இப்பதான் புரியுதாமா உனக்கு? வர்ண பகவான் பர்மிஷன் வாங்கணும். திமுக அப்படிதான் வாங்குறீங்களா? புயல் சின்னம் பகுத்தறிவு சித்தாந்தம் தான். ஏன் அப்படியே கலைஞர் போய் கேட்க சொல்ல வேண்டியதானே? ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. கலைஞர் போய் கேட்க சொல்லு. 8 மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட். நாளைக்குல இருந்து 12 மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட். 234 திண்டுக்கல் மாவட்டம் இருக்கு. 234 தொகுதிக்கு ரெட் அலர்ட் தான். திமுக ஆட்சி வந்ததுல இருந்து கதறாங்க, கத்துறாங்க. இப்போ போன மாநாடு பாத்தீங்க அப்படின்னா கொள்கை விளக்கம் அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மாநாட்டுல எதை டிபார்ட்மெண்ட் இந்த மாநாடு வந்து நீங்க நடத்துறீங்க? திமுக முடிச்சு வர்றதுதான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லாம் அடிப்படை விஷயம் கிடைக்கணும். இந்த ஓட்டு திருடுன்றது இன்றைக்கி எவ்வளோ முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதை ஒழித்து ஒரு ஃபேரான ஒரு எலெக்ஷன் நடக்கணும். 3வது, காலங்காலமாக 3 தலைமுறையை தாண்டி பார்த்துட்டோம். இவர்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய அநீதிகள் இது வரைக்கும் மக்களுடைய பொருளாதாரமோ வாழ்வியலோ மேம்படாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது இங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாய சூழலில் நம்ம இருக்கிறோம். அப்போ திமுகவை எப்படிலாம் அப்புறப்படுத்தலாம், பிஜேபி எப்படி உள்ளே வரவிடாமல் செய்யலாம், எந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம்ன்ற எல்லா விஷயத்தையுமே நிச்சயமாக அங்கே சொல்லுவார். திமுகவுக்கு எப்படினாலும் சரி, அடி கன்ஃபார்ம் தான். இதை பத்தி உங்களோட கருத்து? திமுகவும் முடிச்சு விட போறோம். அதாவதுமா, ஒரு பழமொழி சொல்லுவோம்மா, சாக போயில கிழவன் நல்லா பால் ஊத்துனா குடிப்பாங்க, முடக்குன்னு குடிப்பான். எல்லாத்தையும் அப்படியே இதுல கிழவன் யாரு? கட்டுமரம். கிழவன் யாரு? கட்டுமரமா? யாரு கட்டுமரம்? பார்க்கத்தான் போறோம். யாரு? சரியா? கிழவன் யாரு? அப்ப யாருயா? இப்ப ஏமா நீ சொல்லுமா, விஜய் வந்து வயசானவரா, ஸ்டாலின் வயசானவரா? ஸ்டாலின். விஜய் வயசானவரா, ஐயா காமாட்சி ஐயா வயசானவரா? காமாட்சி நாயுடு அவர்கள். விஜய் வயசானவரா, துரைமுருகன் வயசானவரா? துரைமுருகன். இப்ப சொல்லுங்க, யாரு கிழவன்? யோ டன் சரியா? ஆகையினால அதை இழுத்துட்டு கிடக்கு. கூடி சீக்கிரம் பால் ஊத்துலாமே. மதுரையில வச்சு பால் ஊத்துறோமா? இழுத்து கிடக்கு எல்லாமே. பால் ஊத்துறோம், குடிச்சிட்டு மதுரையில எல்லாரும் கடைசியா ஒரு தடவை பாத்துக்கங்க. என்ன திமுக ஆட்சியை வந்து குழி தோண்டி புதைக்க போறோம் பாத்துக்கிட்டு குழிக்குள்ள போட்டு மூடிட்டு பால் ஊத்துறோம். கேட்டீங்களா ஐயா? இதோட முடிஞ்சது. இந்த மதுரையில எப்பயுமே அந்த மீனாட்சி விடாது. இனி இந்த அயோக்கியர்களுக்கு அங்க இடம் இருக்காது. திமுக இப்ப போய் இவனுக்கு பண்ற இந்த அயோக்கியம், இந்த அடாத்து, இந்த திமிரு, இந்த தனம் எல்லாத்தையும் அந்த அம்மா பாத்துக்கிறோம். எல்லாத்தையும் ஒரு முடிவு கட்டி போங்கிட்டு வாங்கடான்னு அனுப்பிச்சு வச்சிரும். இப்ப வந்து நீங்க அடுத்து நாங்க தான் தமிழக வெற்றி கழகம் தான் இந்த மாநாட்டு மூலமா அதை நிரூபிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து 2 ஆண்ட கட்சி இருக்கு. 3வதா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய, அதாவது 3வதா பெரிய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி வேலை பண்ணிட்டு இருக்காது. நீ போமா ஆண்ட கட்சி இந்த கட்சின்ட்டு பாரு. உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. என்ன சொல்லுங்க? ஏன்னா 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு அந்த மனுஷன். 8.2% வாங்கியிருக்காரு. நீ இன்னுமே பேரு வைக்கல. அதே சந்து தானே? பிள்ளையும் பேரல, அதுக்குள்ள நீ அதுக்குள்ள இவ்வளவு தவிர அவர் எவ்வளவு தள்ளுவாரு. முதல்ல உதயசூரியன் சின்னது இவங்க தாக்கலு அங்க இருந்து ஆரம்பிச்ச திட்டம் அடுத்த இடத்தை கூப்பிட்டு வந்து ஆரம்பிச்சாங்கல்ல. உதயசூரியன் சின்னத்துல இருந்து கூப்பிட்டு வந்து அடுத்த பொண்டாட்டி வரைக்கும் இவர் சொன்னார் பத்தியா, கூப்பிட்டு வந்த வரலாறு தான் திமுக வரலாறு. ஸோ அதனால எங்களுக்கு இது பெரிய விஷயமே கிடையாதுமா. அடுத்து வந்து அதிமுக இருக்கு.
நாம் தமிழர் கட்சி இருக்கட்டுமா, இருக்கு. மக்கள் மத்தியில நம்மளுடைய செல்வாக்கு நிரூபிக்கட்டும். அவங்கவங்க அவங்களுடைய ஏம்மா, செல்வாக்கு இங்க நிரூபிக்கட்டும். பாருமா, மாநாட்டுக்கு வர கூட்டம் வச்சு தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு நம்ம விஷயம் இல்லையா? தன்னிச்சையா ஒரு தலைவனை பார்த்து நேசிச்சு ஒரு கூட்டம் வருது இல்லையா? திமுக அப்படி வருதா? சாராயம் கொடுத்து பீர் கொடுத்து ஆடல் பாட்டு நிகழ்ச்சி போட்டு சீட்டு விளையாட சொல்லி இப்ப எல்லாம் செஞ்சு தானே வருது. ஸோ இன்றைக்கு அரசியல் மாற்றத்தை நோக்கி இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னும் பொழுது நீங்கள் பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும் மாநாடுலேருந்து எப்படி எப்படி அடுத்தடுத்த மாற்றங்கள் நடக்குது. இவர் சொன்ன மாதிரி யாரெல்லாம் வந்து மண்ணை கப்ப போறாங்கன்றதை பொறுத்து இருந்து பாருங்க, பார்த்து தெரியும். பார்க்கலாம். அதாவது இப்போ என்ன தெரியுமா, நடுவண் அரசு, ஒன்றிய அரசு என்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியுமா? வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 கம்யூனிட்டி, பெரிய கம்யூனிட்டி. ஒன்று வந்து வன்னியர், இன்னொன்று வந்து கவுண்டரு. இந்த கவுண்டரில் ஒருத்தரை தூக்கி வைஸ் பிரசிடெண்ட்டாக, இந்தியாவினுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக அறிவிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா, அந்த கவுண்டருடைய ஓட்டை வாங்கிறதுக்கோசரம் பாரதிய ஜனதாவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகமும் திட்டம் போட்டு செய்த ஒரு மிகப்பெரிய. நீங்க கூட சூர்யாவை கலா ஆனா இருக்க போறீங்களா? எனக்கு என்ன ஒரு நீங்க கூட சந்தோஷம், சூர்யாவை கலா இருக்க போறீங்களா? எனக்கு என்ன ஒரு ஐயா, சந்தோஷம். செய்தி வச்சு பாத்தியா? இருமையா, சூர்யாவா களம் இருக்குதான் திமுக. எதுக்கு? அதனால- விஷாலா கூட வந்து விஜய் எந்த தொகுதியில் இருக்கிறாரோ அது அங்க இறக்கி என் மாப்பிள்ளைய பத்தி பேசுறேன். இப்ப என் மாப்பிள்ளை வந்து வைஸ் பிரசிடண்டா ஆயிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த மாப்பிள்ளை? 300 தடவை மாமா மாமான்னு எந்த மாப்பிள்ளை? பேசக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்ப வந்து, நேத்து வரைக்கும் சீமான் மாப்பிள்ள இருந்தாரு. அவரு மாப்பிள்ளை தான், நீ மாப்பிள்ளை தான். எத்தனை மாப்பிள்ள? என்ன யாரெல்லாம் மாமான்னு கூப்பிடுறீங்களோ நீங்க எல்லாம் மாப்பிள்ளைய தான். மாமா தமிழ்நாடே கூப்பிடும். ஆமா. ஆகையினால கவுண்டருக்கு கவுண்டரை வச்சு அடிக்கணுங்கிறதுல புத்திசாலித்தனமா ஒன்றிய அரசு செயல்பட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்காம இவர் என்னவோ மாநாட்டுக்கு ஒண்ணு இல்லடா சரிம்மா, வேணா சரி, ஒரு நான் 20 கேக்குறேன். இல்ல, லட்சம் இல்ல, 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 இருங்க, இருங்க, இருங்க. வச்சுக்கிறாங்க. 20 நீங்க லட்சம் பிஜேபி பேர் காரன ஒருத்தர் வந்து கொண்டு போய் மேல உட்கார வச்சா உங்களுக்கு ஓட்டு 20 கிடைச்சிருமா? லட்சம் பேரை ஐயா, இருமையா, நீங்களும் என்ன சேர்ந்து பேச விடுங்க ஐயா. இவர் என்ன வாக்க போறான்னு சொன்னாருமா அவரை? யாரையா இப்ப ஏதோ போஸ்டிங் போட்டிருக்கீங்க பிஜேபி? என்ன போஸ்டிங்? 20 என்ன லட்சம் போஸ்டிங் சொல்லுங்க. துணை ஜனாதிபதி. நீங்க ஜனாதிபதியா கூட அவங்க 10 காசு பிரச்சனை படாது பாப்பமா. சரி பரவாயில்ல. ஆ. நான் என்ன கேட்கிறேன், நீங்க இவங்க ஒண்ணும் கேட்க மாநாட்டுக்கு தேவையில்ல. இவங்க எவ்வளவு வருவாங்கன்னு சொல்றானுங்க. 20 லட்சம் பேர் எஸ்டிமேட் போடுறாங்க. இந்த 20 லட்சம் பேருக்கு 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க சீமானுக்கு. அப்ப சீமான் பெருசா இது பெருசா? அம்மா, ஒரு ஏண்டி பதில் சொல்லு. நான் சொல்றேன் கட்சிக்கு மாமா காரு. கொள்கையும் இல்ல, மாமா காரு. கோட்பாடும் இல்ல, ஒரு இளவு மாமா இல்ல. காரு, நான் சொல்றேன் ஆ. ஒரே ஒரு கூட்டத்துக்கே 20 லட்சம் பேர்ல இருந்து 25 லட்சம் பேர். நீ ஒட்டுமொத்த தமிழ்நாடு சேர்ந்து உனக்கு 36 லட்சம் தான் போட்டிருக்கு. புரிஞ்சா? அப்பயும் நீ அதே சந்தில தான் நிக்கிற. வெயிட் பண்ணி பாரு. அதாவது இப்போ சீமான் அவர்கள் விஜயை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுவும் ரொம்ப கேலி பண்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அணிலே ஓரமா போய் விளையாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் கிட்ட இவங்க கிட்டலாம் கேட்கும்போது உங்களோட கொள்கை என்னன்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, டிவிகேன்னு வந்து சொல்றாங்க. அது என் காதை வந்து டீ விற்கிற மாதிரி கேட்குது, அப்படிலாம் சொல்லாதீங்க. தளபதின்னு கத்தும் போது தலைவிதியன் தான் கேட்குது, இந்த மாதிரிலாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? காது கேட்காதா? உனக்கு காது கேட்கல தானே? போய் நல்ல இஎன்டி டாக்டரா பாரு. அதாவது இதெல்லாம் வந்து எகத்தால பேச்சு. அணிலேனா சரி, நாங்கள் அணில் புள்ள, நீங்கள் என்ன புள்ள சொல்லுங்க. அதான் அவங்கள தான் கேட்குறேன். நாங்கள் அணில் புள்ள, நீங்கள் எல்லாம் என்ன, நீ என்ன புள்ள, நீங்கள் என்ன புள்ள அப்படின்னு கேட்டாக்கா என்ன பதில் சொல்லுவீங்க? விஜயலட்சுமி இல்ல. அதாவது தலைவிதியேன்னு ஒரு அம்மா அங்கே உட்காந்து கத்திக்கிட்டு புலம்பிட்டு இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அந்த தலைவிதி என்னன்றதை பார்க்க சொல்லல. இல்லாட்டி இவர் தலைவிதியே மாறிடும் தெரியுமா? இப்போ யார் கத்திட்டு இருக்கா தலைவிதியேன்னு சொல்லி? தலைவிதியேன்னு ஒரு அம்மா அங்கே கத்திட்டு உட்காந்துருக்க, அந்த அம்மாவை கேளுங்க. ரெண்டாவது, திருச்சியில் இருந்த ஒரு வருண் அவர்கள் வந்து இப்போ சென்னைக்கு மாற்றப்பட்டிருக்கார், சிபிசிஐடிக்கு போடப்பட்டிருக்கார். இனி சீமானுடைய தலைவிதி எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்கள். திருச்சியில் இருக்கும்போதே உங்களை சொல்லிட்டு அடிப்பார். இப்போ சென்னைக்கு வந்திருக்காருன்னும் பொழுது உங்களுடைய லட்சணம் என்னவாகுதுன்னு பாருங்கள். அதாவது ஒரு அரசியல் தலைவன்னாக்கா ஒரு பண்பு இருக்கணும், ஒரு நெறிமுறை இருக்கணும், ஒழுக்கமான பேச்சு இருக்கணும். அணிலே ஓரமாக போய் விளையாடு. நீ எங்கே போய் விளையாண்டுட்டு இருந்த இவ்வளோ நாளா சொல்லு பாப்பா? நீ தமிழ் மக்களுக்காகன்னு சொல்லி போராடுறேன்னு சொல்லிட்டு திரள் நிதி பிச்சை எடுத்து தான் வாழ்கிறேன்னு சொன்னியா? அது எந்த தலைவனும் பயன்படுத்தாத வார்த்தை, புரியுதுங்களா? நான் பிச்சை எடுத்து தான் வாழ்கிறேன், ஆமாம் நான் பிச்சை எடுக்கிறேன், எனக்கு ஏதாவது திரள் நிதி கொடுங்க, புரியுதுங்களா? இப்போ பெருசாக பிச்சை எடுக்கக்கூடிய ஆளெல்லாம் சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயமா யாரும் இங்கே பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நீயே பிச்சை எடுத்து தான் பொழப்பு நடத்துகிறேன் பொழுது சுயமாக சம்பாரித்து அந்த சம்பாத்தியத்தில் வச்சு ஒழுக்கமாக இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சினால் இப்போ அடுத்த கட்டமாக கொண்டு போய் இப்போ ஒரு மாநாடு பண்ணுறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கார் தளபதி விஜய் அவர்கள் பொழுது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கட்சி ஆரம்பிக்கிறது பெருசு கிடையாது, என்ன கொள்கை இருக்கு உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்கிறாரு. கொள்கை இருக்கு அண்ணனுக்கு, இவருக்கு என்ன கொள்கை இருக்கு?
நேற்று வரைக்கும் ஒன்று இன்றைக்கி ஒன்று அதானே. நேற்று பெரியார் நல்லவர், இன்றைக்கி பெரியார் கேவலமானவர். நேற்று ஹிந்து கடவுள் சிவன் வந்து காமகுடுரன், பார்வதி வந்து ஊத்தமுண்டன் சொல்லுவேன், இன்றைக்கி வந்து வேலை தூக்கிட்டு சுற்றுவேன், முப்பாட்டன்வேன், கதை சொல்லுவேன். நேற்று வரைக்கும் வந்து கள்ளசாராயம் குடிப்பேன், கள்ளசாராயம் காய்ச்சி விற்று பொழைச்சிப்பேன்னு சொல்லுவேன், இன்றைக்கி வந்து நல்லவன் ஆயிடுவேன். உனக்கு என்ன சித்தாந்தம் இருக்குது? ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தது திமுகன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் குத்த வச்சு உட்காந்தேன்னா நீ யார்? நீ திராவிட கட்சிகள் ரெண்டையும் அழிக்க தானே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு சசிகலா எடப்பாடி சேர்த்து வைக்க போய் உட்காந்தனா நீ யார்? நீ இவ்வளவெல்லாம் எதுக்குமா? ஒரு கட்சியில் ஒரு தொண்டர்கள் வந்து ஒரு விஷயம் பேசும்பொழுது அதை நிதானமாக கேட்கறதுக்கு துப்பு இல்லாமல் பிபி மாத்திரை போடாமட்டியா இல்லை ஏதாவது கிறுக்கு பிடிச்சிச்சான்னு தெரியல, சொந்த கட்சிக்காரனை இறங்கி போய் அடிச்சுட்டு போகிறேன். எந்த தலைவராவது மேடை விட்டு இறங்கி போய் சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லாதப்பயே இந்த ஆட்டம் ஆடுறேன்னா உன் கையில் அதிகாரம் எப்படி கிடைக்கும் உங்கள்கிட்ட? அதனால தான் உன்னை 15 வருஷமாக கூப்பில் உட்கார வச்சுருக்காங்க, புரியுதா? ஒரு தலைவனுக்கான பண்பு இருந்துச்சுன்னா முதல்ல போய் தொண்டர் மேலே கை வைப்பியா நீ? அதை அண்ணன் வேணான்னு தடுக்க வந்துட்டு தோன்றேன் கரெக்டா? அண்ணன் வேணான்னு தடுக்க வந்து அவங்க கட்சிக்காரனுக்கு அடி பொல்லேன்னு ஒரு அறை. அவனுக்கு குடும்பம் இருக்குல்ல, அவன் முண்டாட்டி பிள்ளை அதை பார்க்க முடியல. அவனுடைய சுயமரியாதை கேவலப்படுத்துகிற விஷயம் தானே. ஒருத்தனை அடிக்கிறதுக்கான உரிமை உனக்கு எவன் கொடுத்தது? உன் இஷ்டத்துக்கு போகிற போக்கில் அடிக்கிறதா? திருப்பி எவன் அடிக்க மாட்டானா அவனை போய் அடிக்கிறதா தானே? உன்னை திருப்பி அடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சுன்னா வலசராக ஸ்டேஷனுக்கு போகும்போது ஐயோ தம்பிமார்களே வந்து விடுங்கள், தம்பிமார்களே வந்து விடுங்கள்னு சொல்லிட்டு 1000 வீடியோ போட்டு அவ்வளோ பேரை வர வச்சுட்டு போகிறது. அவ்வளோ டர் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு உனக்கு தேவையில்லாத பேசி அணில ஓரம் போய் போராடு. நம்ம வந்து பிச்சை எடுத்து வாழ்கிற நபரெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது, கரெக்டுங்களா? நமக்குன்னு வந்து இங்கே கொள்கை இருக்குது, சித்தாந்தம் இருக்குது. இங்கே வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றத நம்முடைய ஒட்டுமொத்த சித்தாந்தம் பொழுது நம்ம இங்கேருந்து யார் அப்புறப்படுத்தவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். குறுக்க நீ தேவையில்லாமல் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்க. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, பிளப்புவாத அரசியலே ஒரு பிளப்புவாதமாக வைத்து சீமான் நீ பெரிய அப்படின்னு ஒரு ஆள் கேட்டதெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் மோத முடியல, புரியுதுங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இது ஒரு கேவலம் என்னென்னா, இந்த ஆள் சீமானு இவரெல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவராக வருவார்னு ஐயா தான் சொன்னார். உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து உட்காருவார் இந்த லட்சத்தில் இருந்து, அப்படி தானே? நீங்கள் தானே ஐயா சொன்னீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு தொண்டர்களை தான் நான் பேசுவேன், நீங்கள் பேசணும் நான் கேட்க நான் கேட்டால் சொல்ல மாட்டீங்க. இருமா அது என்னம்மா என் கூட நான் வாய்க்காச்சுண்டியா? இல்லை அது கேட்கணும், உங்களுக்கு பதில் என்கிட்ட கேட்கணும். அடுத்து வந்து எதிர்கட்சியா வரக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ சொல்லுங்க. ஏமா இப்போ என்ன பண்ணிட்டாரு? அவருடைய தொண்டனை அவர் அடிக்கிறாரு, மிதிக்கிறாரு, வாழ வைப்பாரு, வாழ்க்கை கொடுப்பாரு. அப்போ ஒரு தொண்டனை அடிச்சது வந்து நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க அவருக்கு? அதெல்லாம் அது அவங்க கட்சி உள்ள விவகாரம். நீங்க பொது வெளியில வச்சு ஒருத்தர் அடிக்கிறது, வெளியில வச்சு அடிச்சான்னா, ரோட்ல வச்சு அடிச்சான்னா அடிக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு உரிமை இருக்கா? அவங்க தலைவருக்கு அவங்க எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்கான். என்னது அடிக்கிறது? அப்ப தலைவரா இருந்தா யார வேணாலும் அடிக்கலாமா? யார் வேணாலும் அடிக்கலாம்னா அவங்க சரி அதே உரிமையோட உங்க தலைவர் 2 காட்டு காட்டினா வந்து அடிப்பாரா? என்ன வந்து அடிப்பாரா? சரியான ஆம்பளைங்க தைரியம் வந்து புள்ள மேல கை சொல்லுங்க. யார் வேணாலும் அடிப்பாருங்கிறது தப்பு. அவருடைய தொண்டர்கள் அடிப்பாரு. தொண்டர் அடிக்கலாமா? அப்ப நீங்க திமுக அப்படிதான் அடிச்சீங்களா எல்லாத்தையும்? நாங்க திமுக ஐயா, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை, அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு. தொண்டன் அடிக்கிறது எப்படிமா கொள்கை? அது பைத்தியக்காரத்தனம், புரியுதுங்களா? உங்களை நம்பி வந்து நிக்கிறவன அடிக்கிறது உங்களை பொறுத்த மட்டும் அது பைத்தியக்காரத்தனம், அவரை பொறுத்த மட்டும் அது அவருடைய ஒழுக்கத்து நெறிய கற்பிக்கிற வழி. ஒழுக்க நெறியை சரி, எதனால அவர் அடிச்சாரு? அது நான் என்னத்த பார்த்தனா? நீ தானே சொல்லணும், நீ தானே பார்த்துட்டு கேட்குற. எதுக்கு அடிச்சாரு சொல்லு. அவர் எதுக்கு அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா அவங்க ஸ்டேஜ்ல போய் பேசுறப்ப கீழே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்துல ஏதோ ஒரு செய்தியாளர் வந்திருக்காரு செய்தி சேர்க்கறதுக்காக. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல செய்தியாளருக்குலாம் வந்து அலோ கிடையாது அப்படின்ற மாதிரி ஏதோ நார்மலா வாய் தகராறா பேசியிருக்காங்க. அந்த நேரத்துல தான் போய் அவரு அடிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் எதுக்கு தெரியுமா? வந்து செய்தி சேகரிப்பாளர்களுக்கு மானம், ரோசம், வெக்கம் இருந்தா கூப்பிட்டா போகணும், இடம் ஒதுக்கி கொடுக்கணும். நாங்களும் அரசியல் கட்சி நடத்தியிருக்கோம். ப்ரெஸ்ஸுன்னா தனியாக ப்ரெஸ்ஸுன்னு போட்டு ஒரு இடத்த ஒதுக்கீடு பண்ணி மான வெக்க ரோசம் ப்ரெஸ்ஸுக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? சரியா? ப்ரெஸ்ஸுக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்க? எது மான வெக்கரோசம் பிரஸுக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல கண்ணு, அவருடைய கூட்டத்துக்கு பிரஸ் போனது தப்பு. நம்ம பிரஸுகளுக்கு மானவ மரியாதை இல்லைங்கிறேன். மான மரியாதை இருந்தா கூப்பிடாத இடத்துக்கு கூப்பிடாத விருந்தாளியா இவன் ஏன் போறான்? புரியுதா? நீ ஏதோ மூத்தரிச்சதுன்னு ஏதோ கத்துட்டு ஓரஞ்சாரத்துல இருந்து செய்தியை சேகரிச்சுட்டு வரணும். அது போய் நட்டுக்குத்தலா போய் மேடைக்கு இல்ல, அவங்க அனுமதி தான் கேட்க போயிருக்காங்க. நாங்களும் வரோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. யாரும் வந்து அவங்க வாண்டடா போயிட்டு செய்தி எடுக்கல. கூட்டம் நடக்கையில அனுமதி கேட்கறது. அதுக்கு முதல்ல நாங்க வரலாமா, எங்களுக்கு
வாகன வசதி பண்ணி சரிங்க, கொடுத்தீங்களா? அப்படி வந்தா அடிப்பீங்களா? கேட்கணும்ல. இங்க அடிப்போம். அவங்க பிரஸ் அடிக்கலையா? பிரஸ் தான் அடிக்க போனாரு. கேளுங்க யார் அடிக்க போனாருன்னு. அடிக்க போனதே பிரஸ் தான். பிரஸ் அடிக்க போனாரு. அந்த கேள்வி கரெக்டா பேசு, ஆ, ஒத்து ஊதாத. ஆ. அவர் தொண்டனை தான் அடிச்சாரே தவிர அடிச்சது தொண்டன. அதுக்கப்புறம் அந்த கேள்வி கேட்ட நபர் அடிக்க போய் தான் சலசலப்பாச்சு. பிரஸ் அடிச்சிருந்தா இந்நேரம் எல்லா பேர்லயும் எல்லா பிரஸும் ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பான். இன்னைக்கு மவுண்ட் ரோட்ல எந்த பஸ்ஸும் ஓடாது, புரிஞ்சுக்கோ. அதனால பிரஸ் எல்லாம் அவர் கை வைக்க முடியல. பண்ணல. அதுக்குள்ள அவர் சுத்திட்டாங்க. பண்ணது அவர் தொண்டனை தான் அடிக்க போயிருக்காரு, அவ்வளவுதான். இத வந்து ஏன் ஊத்தி பெருசாக்குறீங்கன்னு ஆனா எனக்கு ஒரு புரியல. தலைவர் பதவியில இருக்காரு, நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாரு. ஆனா அவரே இப்படி போய் ஒரு தொண்டர் அடிக்கிறது சரியான முறையா? அவங்க ஒரு தலைவர்னா அவருக்கு ஒரு குடும்பம் இருக்காது, அவருக்கு ஒரு குடும்பமா? புத்தி இருக்காது. இதெல்லாம் செய்யத்தாம செய்வாங்க. அதுக்காக எல்லாமே தலைவரா இருந்தாக்க எல்லாமே புத்தர் தலைவனா இருந்தாலும் புத்தி இருக்காதுன்னு சொல்ல வர்றாரு. அதான் நான் கேளு. தலைவர்னா தலைவரா இருந்தாலும் புத்தி இருக்காது. அதானயா? சும்மாரியா? அதான சொல்லுவீங்க. கொலிக்காத. தலைவனா இருந்தாலும் புத்தி இருக்காது. பாரு, உன் தலைவனை காட்டிலும் 100 மடங்கு பெட்டர். ஐயா, எல்லாம் பைத்தியக்கார கூட்டமா இருக்குது. உங்க தலைவர் நீங்க எப்படி வந்து சீமான் அவர்களை, இப்ப விஜயோட சீமான் அவர்களை கம்பேர் பண்ணும்போது சீமான் எந்த விஷயத்துல பெட்டர்னு சொல்றீங்க? எந்த விஷயத்துல? பிரஸ் எங்க ஒரு பிரஸ் மீட் பண்ணி சீமான மாதிரி பேச சொல்லு. ஒரு நாளைக்கு காலையில ஒரு பிரஸ் பார்ப்பாரு, ஈவினிங் ஒரு பிரஸ் பார்ப்பாரு. சென்னையில இருந்தா, வெளியூர் போனா டெய்லி ஒரு பிரஸ். அவங்களாம் பார்த்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? 36 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. 8.2 எங்க நிக்கிறாரு? எங்க நின்னா எது? அதே அங்கீகரிக்க ஐயா, அதே மக்களுக்கு இத்தனை லட்சம் மக்கள் இருக்கா, அந்த கட்சி கூட இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட சந்தில தான் நிக்கிறாரு. அந்த சந்தில நின்றாங்க. பொந்துக்குள்ள இருந்தா என்ன? நீ எதுக்கு சந்தையும் பொந்தையும் போய் பாக்குற? 2 இடத்துல தான் நின்னான்னு கேள்விப்பட்டேன். அதான் நீ போய் பாக்குற. நீ அந்த அதுக்கு பேச்சுவாக்கிலேயே அந்த பொண்ணை இழுக்கிற. அந்த பொண்ணு என்ன செஞ்சுச்சு? எந்த பொண்ணு இழுத்தாங்க? எந்த பொண்ணே ஒரு பொண்ணை இழுத்து இல்ல. ஐயா பெரிய மனுஷா, பொண்ணை பிடிச்சி இழுக்கிறதுலாம் திமுக வேலை, உங்க வேலை. புரியுதா? எந்த பொண்ணு நம்மளுக்கு கிடையாது. நீங்க சீமானோட சேரும்போது அந்த சீமானை பத்தி பேசும்போது அந்த பொண்ணை பத்தி பேசுனீங்க. என்ன பேசுனாங்க? என்ன பேசுனீங்களா? சொல்லுங்க. நாகரிகமா அழுதீங்க. சும்மா சொல்லுங்க. அந்த பொண்ணுன்னு சொல்றீங்களே, எந்த பொண்ணுன்னு சொல்றீங்க? அந்த பொண்ணு எல்லாம் நான் சொல்ல, நீ கேட்டி அவர் சொன்னாரா? அப்பத்தியா, அப்ப நான் சொல்லலன்னு தெரியுது. இவரா கோர்த்து விடுறாராமா? உச்சால் வேற சொல்லல இல்லம்மா. அப்ப நீங்களா கற்பனை பண்ணிக்கிறதா? அவர்தான் சொல்லல, நீங்களாவது சொல்லுங்க. நான் பேரெல்லாம் நான் அந்த சனிய பேரை நான் வாயில உச்சரிக்க மாட்டேன், சரியா? இதுக்கு நான் 100 மடங்கு பெட்ரு. அதனால அதை அவர்கிட்டயே கேட்டுக்கோ. ஆக சரி, நான் இன்றிலிருந்து திரு காமாட்சி நாயுடு அவர்கள் அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பேசுவார் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். பட் ஐயா இப்போ பேசுனதுக்கப்புறம் அதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மக்களே மன்னிச்சிருங்க, ஐயா இன்னும் திருந்தலை, திமுக விட்டு வெளியில் வரல. இப்போ சீமானுக்கு வேறு புதுசாக முட்டு கொடுக்குறாரு. ஸோ வர வர அடுத்து எப்படி ஆடு மாடுக்குள்ள அனுப்பிங்களா? சீமான் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுவேன். அடிச்சது சரியா? அடிச்சது சரியானா அவர் தொண்டனை தான் எப்படி அடிப்பீங்க? ஏன் அடிச்சாரு அடிச்சாருன்னு அவர்கிட்ட கேள்வி கேட்காம நீயா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கூடாது. ஒரு விஷயம் அடிச்சாச்சு நம்ம அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் என்ன வேண்டி கிடக்கு? அடிச்சாச்சுன்னா அவங்க தொண்டனை பொண்டாட்டியா இருந்தா அடிக்க கூடாது. கேட்டா அதான லாஜிக்கு, சட்டம் அதான சொல்லுது. நீ உன் இஷ்டத்துக்கு எவன வேணா அடிப்பியா? பாரு, அவர் தலைவருக்கு வந்து அடிப்பதும் அணைப்பதும் அவருடைய கொள்கை. ஐயா நீங்க அணைச்ச கதையவே நான் கேட்கல. கருமம் அதெல்லாம் போய் கேடுகட்ட கதை. நீங்க அணைச்ச கதையெல்லாம் புரியுதா இல்லையா? நீங்க அணைச்ச கதையெல்லாம் கன்றாவே கதை. அதை பத்தி எல்லாம் கேட்கவில்லை, புரியுதுங்களா? தெளிவா சொல்லுங்க. இன்ட்ரி போயிட்டு இருக்கு, கைய காட்டிட்டு இருக்கிறது, கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புன்றதே கிடையாது. நீங்க அணைச்சது அடிச்சதெல்லாம் கிடையாது, புரியுதா? பாருமா, ஒரு தலைவனா இருக்கவன் எல்லா வழிகள்லையும் கட்டி காத்தா தான் ஒரு கட்சியை வளர்த்து எடுத்து கொண்டு செல்ல முடியும். எத்தனை பேரை கட்டி காத்தீங்க? அப்படியே எத்தனை பேரை கட்டி காத்தீங்க? 8 பேர்த்த கட்டி காத்தோம். 8 பேரா? 8 பேர். கேட்டியா? 8 பேரை கட்டி காத்திருக்காரு தலைவர். எத்தனை பேருன்னு சொல்ல வந்தாக்க 8 பேர். சரி சொல்லுங்க, எத்தனை பேரை கட்டி காத்தீங்க? நாங்க கிட்டத்தட்ட 1 கோடி மக்களை, 1 கோடியா தொண்டர்களை எங்க கட்சியில நாங்க கட்டி காத்தீங்க. இணைச்சிருக்கீங்க, பொய் சொல்லி இணைச்சிருக்கீங்க. ஆமா, பொய்ய சொல்லி இணைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் வரம் கொடுத்துருக்கோம். ஆனா அவங்க எல்லாரையும் நீங்க தான் இணைச்சிருக்கீங்க. யாரும் வந்து எனக்கு திமுக பிடிச்சிருக்குன்னு சொல்லி வந்து இணையல இல்லையா? அதுதான் அசிங்கம். என்ன உங்க அப்பாரு ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்குறாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பாரு. எல்லாரும் வீட்லயும் கேட்பாங்களே. அதெல்லாம் அந்த காலம் கேட்கறதெல்லாம் கல்யாணம்
பண்றது அந்த காலம். ஐயா, எல்லாரும் கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க. கேட்காம தூக்கிட்டு வந்தது உங்க காலம், ஆமா, அடுத்த முன்னாடி கூட பார்க்காம இழுத்துட்டு வந்தது உங்க காலம். அனுமதிச்சின் பேர்ல தான் நாங்க அனுமதிச்சின் பேர்ல ஆமா. அடுத்த முன்னாடி கூப்பிட்டு வந்து ஒரு பெருமை இல்லையா? என்ன பெருமை? அப்படியெல்லாம் ஒன்றும் பெருமை இல்லை. ஏன் அப்படி பார்த்தா டாக்டர் ராமதாஸ் கூட தான் கல்யாணம் பண்ணி போன பொண்ணை சேலத்தில் போய் கார் எடுத்துகிட்டு போய் ராத்திரியா கூட்டிகிட்டு வந்தார். சரி, ஆனால் இவர் அப்படி கூட்டிகிட்டு வரலையே. அவர் புருஷங்கிட்ட சொல்லி அப்பா உன் பொண்டாட்டி எனக்கு பிடிச்சிருக்குப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்தினார். யாரு 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 தான் உங்க அதெல்லாம் தலைவன் சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு ஏன் இவ்வளவு பயம்? இவ்வளவு பேசினாலும் எனக்கு இங்க பாரு, அப்ப சொல்லுங்க. பயம் என்பது யார் உங்க தானே தலைவன் தானே? இன்றும் இல்லை உங்க நாளும் தானே இல்லை. தலைவன் தானே? இங்க பாரு, சொல்லுங்க, அப்ப உண்மையை தைரியமா? சொல்றதுக்கு நான் ஏன் அதத்தாயா அவருக்கு உங்க தலைவன் தானே? பிடிச்ச உங்க தலைவன் தானே? ஆமா, இங்க ஒத்துக்கங்க. பாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன் இங்க பாருங்க, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, பயப்படக்கூடாது, இவங்களுக்கும் கைகால் பிடிச்சிருக்கு. நடுங்குது. ரெண்டு பேத்துக்கு பிடிச்சிருக்கு. அந்த அம்மாவுக்கு அதத்தான் பிடிச்சிருக்கு, இவருக்கும் கூப்பிட்டது யாரு? பிடிச்சிருக்கு, உங்க தானே அவங்க தலைவன் பண்ணாங்க. தானே? அது மாதிரி டாக்டர் கூப்பிட்டு ஐயாவுக்கும் வந்தது. பிடிச்சிருந்துச்சு, அந்த பொண்ணுக்கும் பிடிச்சது. ஐயா, அவர் போய் கூட்டிட்டு வந்துட்டாரு. கூப்பிட்டு வந்தது உங்க தலைவன் தானே? எந்த பாரு, கூட்டிட்டு வந்த தலைவனா குடும்ப உங்க தலைவன் தானே? எல்லாமே தலைவர்கள் தான். உங்க தலைவன் தானே? ஆமான்னு சொல்றீங்க. அவ்வளவு டர்ரு ஏன் டர்ரு? என்ன டர்ரு? அப்ப சொல்லுங்க. தைரியமான ஆம்பளை, பழைய ரவுடி வேற நீங்க. சொல்லுங்க பாப்பா. சும்மா அந்த வேலையை உங்க தலைவன் தானே? எங்க தலைவரானா உங்க தலைவரானா இந்த நாட்டின் 7.5 கோடி மக்களுக்கு ஒரு காலத்தில் முதலமைச்சராக இருந்த 5 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரித்த எங்களுடைய தானை தலைவனை தவறாக சித்தரிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. ரைட்டு. இப்ப தெளிவா மக்களுக்கு பதிவு பண்ணது நல்லது. ஏன்னா அடுத்த முன்னாடியே அவர் புருஷன் போய் சொன்னாராம், உன் முன்னாடி எனக்கு பிடிச்சிருக்கு, அனுப்பிச்சு வைனாராம். உடனே அவர் கூப்பிட்டு வந்துட்டாராமா. ஐயோ கன்றாவி. அப்ப எல்லாம் ஒரே லிஸ்ட் தான்ப்பா. நீங்க என்ன பண்ணி கைலாசில் இடம் வாங்கிட்டீங்கன்னாக்கா, நீங்க ஆளுங்கட்சி சீமான் எதிர்கட்சின்னு உட்காந்துட்டு 2 பேரும் வந்து மாறி இதே மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்க நல்லா இருக்கும். அப்ப ஒத்துக்கிட்டாருமா? எடுத்துக்கலாம். ஏன்னா ஆமா, கைலாசா ஆளுங்கட்சி, அவர் வந்து ஆமா கைலாசால கைலாசா தான். இது நீங்க கைலாசா ஆடு வாங்கி தனியா போங்க. கைலாசன்னா என்ன? என்னது? இப்ப இந்த கைலாயம் தான். இப்ப இந்த தமிழகத்தை எங்களுடைய ஆட்சி கைலாயமா நினைச்சுதான் ஆண்டுகிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கோ, இதுதான் கைலாயம். புரிஞ்சுக்கோ. நான் வரவே வராது, அமையாது. இப்படி ஒரு நீதி நேர்மையான ஆட்சி, மக்களின் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி கண்டிப்பா எந்த கொம்பனாலும் கொடுக்க இயலாது.